Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நம்ம போன வீடியோல வந்துட்டு else ஸ்டேட்மென்ட் பத்தி பார்த்தோம். சோ அதுக்கு முந்தின வீடியோல வந்துட்டு if ஸ்டேட்மென்ட் பத்தி பார்த்தோம். சோ இந்த வீடியோல வந்துட்டு else if ஸ்டேட்மென்ட் பத்தி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த else if ட எப்படி இதர சின்டாக்ஸ் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட்க்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி இந்த கோட் வந்துட்டு வர்க் ஆகும் அப்படினு. சோ நாம if ஸ்டேட்மென்ட் பத்தி பார்த்தோம். ஆல்ரெடி எப்படி வர்க் ஆகும் அப்படிங்கற விஷயம் வந்து ஜெனரலா வந்துட்டு if ஸ்டேட்மென்ட்க்குள்ள இந்த parenthesisக்குள்ள இருக்கிற கண்டிஷனை வந்துட்டு செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆக இருந்தா இந்த ஸ்டேட்மென்ட் அதாவது இந்த if ஸ்டேட்மென்ட்க்குள்ள இருக்கிற ஸ்டேட்மென்ட் வந்துட்டு ரன் ஆகும். அது false ஆக இருந்தா இந்த if ஸ்டேட்மென்ட் வந்துட்டு false ஆக இருந்தா else ஸ்டேட்மென்ட்க்குள்ள என்னத்தை நாம ரன் பண்ண சொல்லிருக்கோமோ அந்த ஸ்டேட்மென்ட் வந்துட்டு ரன் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். இங்க வந்துட்டு புதுசா else if ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. சோ இது எப்படி வர்க் ஆகும் அப்படினு கேட்டீங்கன்னா மேலுக்கு இருக்கிற இந்த if கண்டிஷன் இருக்கு தானே இந்த if ஸ்டேட்மென்ட் வந்துட்டு எப்ப false ஆகுதோ எப்ப அது false ஆகுதோ அந்த கண்டிஷன் அந்த டைம்ல தான் இந்த else if ஸ்டேட்மென்ட் வந்துட்டு ரன் ஆகும். அதாவது இந்த if ஸ்டேட்மென்ட் வந்துட்டு false ஆகுதுன்னா அடுத்த லைனுக்கு வரும் else if அப்படிங்கற ஒரு ஸ்டேட்மென்ட் ஒன்று இருக்கு. இங்க வந்துட்டு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படினு பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மென்ட்டை வந்துட்டு ரன் பண்ணிட்டு finish பண்ணி விடும். சோ இந்த கண்டிஷனும் false ஆக இருக்கும்னா else குள்ள வந்துட்டு போயிட்டு else குள்ள இருக்கிற ஸ்டேட்மென்ட் வந்துட்டு ரன் ஆகும். as usual நம்ம வளமையா நம்ம பார்த்த மாதிரி டிஃபரண்டா வந்துட்டு இந்த else if ஸ்டேட்மென்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் தான் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவான்னு பார்க்கும். false அண்டா வந்துட்டு அடுத்த ஸ்டேட்மென்ட்க்குள்ள போகும். else if கண்டிஷனை வந்துட்டு செக் பண்ணும். இந்த else if கண்டிஷன் ட்ரூவாக இருந்தா அந்த கண்டிஷனுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மென்ட் வந்துட்டு ரன் ஆகும். அந்த கண்டிஷன் false ஆக இருந்தா இந்த else if கண்டிஷன் false ஆக இருந்தா else கண்டிஷனுக்குள்ள இருக்கிற else ஸ்டேட்மென்ட்க்குள்ள இருக்கிற ஸ்டேட்மென்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். சோ இங்க வந்துட்டு நான் எக்ஸாம்பிள் ஒன்றோட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். சோ இங்க வந்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்றேன். int time அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்றேன். இல்லாட்டி time 1 அப்படினு போறேன். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த டைம்ல வந்துட்டு நான் என்னத்தை டிக்ளேர் பண்ண போறேன்னா 10 அப்படிங்கறத டிக்ளேர் பண்றேன். சோ 10 அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிருக்கேன். இதுல டைம் அப்படிங்கற ஒரு வேரியபிள் நேம்ல 10 அப்படிங்கற வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணிருக்கேன். சோ இங்க வந்துட்டு கண்டிஷன்ல வந்துட்டு எப்படி கொடுக்க போறேன்னா டைம் less than 10 என்ன சொல்லிருக்கேன் if ஸ்டேட்மென்ட்ல இந்த கண்டிஷனை பாத்தீங்கன்னா டைம் 1 அப்படிங்கற ஒரு வேரியபிள் நேம்ல இருக்கிற வேல்யூ less than 10 ஆக இருக்கும்டா 10ஐயும் விட குறைவாக இருக்கும்டா எனக்கு இதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மென்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். சோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன செய்ய போறேன் coutல வந்துட்டு ஒரு ஒன்றை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறேன். அதாவது குட் மார்னிங் அப்படிங்கறத பிரிண்ட் பண்றேன். குட் மார்னிங் அப்படிங்கறத பிரிண்ட் பண்றேன். சோ இங்க நல்லா பாருங்க இந்த if ஸ்டேட்மென்ட் ட்ரூவாக இருந்தா இந்த coutக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டேட்மென்ட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்கேன். அதாவது if ஸ்டேட்மென்ட் ட்ரூவாக இருக்கிற சந்தர்ப்பத்துல சோ if ஸ்டேட்மென்ட் false ஆக இருந்தா else if கண்டிஷனுக்குள்ள வந்துட்டு செக் பண்ணுங்க கண்டிஷன். இங்க வந்துட்டு என்ன கொடுக்க போறேன்னா time 1 less than 20. சோ இங்க வந்துட்டு ஸ்டேட்மென்ட்ல வந்துட்டு என்ன கொடுக்க போறேன்னா cout good day அப்படிங்கறத கொடுக்கேன். சோ இங்க வந்துட்டு பாருங்க if ஸ்டேட்மென்ட் வந்துட்டு false ஆனா else if ஸ்டேட்மென்ட்க்குள்ள கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் இதுக்குள்ள ட்ரூ ஆக இருந்தா good day அப்படிங்கற ஸ்டேட்மென்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். இங்கேயும் இந்த else if ஸ்டேட்மென்ட்டும் வந்துட்டு false ஆக இருக்கிற சந்தர்ப்பத்துல else ஸ்டேட்மென்ட்க்குள்ள இருக்கிறது வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். சோ else ஸ்டேட்மென்ட்க்குள்ள வந்துட்டு நான் என்ன கொடுக்க போறேன்னா cout good evening அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணிருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு if ஸ்டேட்மென்ட் வந்துட்டு பார்க்கும். கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆன்னு பார்க்கும். ட்ரூ ஆண்டா குட் மார்னிங் அப்படிங்கறது பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் வந்துட்டு false ஆக இருந்தா else if கண்டிஷனை வந்துட்டு செக் பண்ணும். இந்த கண்டிஷனுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு ட்ரூ ஆக இருக்கும்னா இந்த ஸ்டேட்மென்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். இந்த else if கண்டிஷனும் false ஆக இருக்கும்னா else ஸ்டேட்மென்ட் குள்ள இருக்கிறது லாஸ்டா பிரிண்ட் ஆகும்.
ஸோ இதை வந்துட்டு நான் ரன் பண்ணேன்டா எனக்கு என்ன அவுட்புட் வரணும், குட் மார்னிங் அப்படிங்கிற அவுட்புட் வருமா, இல்லை. ஏன் குட் டேங்கிற அவுட்புட் வருது, ஏன் நான் இவடுத்து வந்துட்டு 10ஐயும் விட குறைவாக இருந்தா அப்படின்னு நான் போட்டிருக்கேன். 10 ஈக்குவல்னு போடல, அதாவது லெஸ் தென் ஈக்குவல் போட்டால் தான் நமக்கு குட் மார்னிங் அப்படிங்கிற அவுட்புட் வரும். இங்கே நான் சொல்லியிருக்கேன்டா 10ஐயும் விட குறைவு, அப்போ 9லிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்போ கண்டிஷன் போடக்குள்ள எப்பயும் இந்த விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் அவதானம் இருக்கணும். ஸோ குட் டேங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10ஐயும் விட குறைவாக இருக்கணும். அப்போ 10ஐயும் விட குறைவாக இருக்கணும்னா இந்த கண்டிஷன் வந்துட்டு என்ன, ஃபால்ஸ். அப்போ இங்கே வந்துட்டு செக் பண்ணு கண்டிஷன் 20ஐயும் விட குறைவு. அப்போ 20ஐயும் விட குறைவுக்குள்ளே வந்துட்டு 10 அப்படிங்கிற ஒரு வெலு வந்துக்கிட்டு அடங்கும் என்ன. ஸோ அதனால் இந்த குட் டே அப்படிங்கிற ஒரு வெலு வந்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே வந்துட்டு நான் ஈக்குவல் போகிறேன், லெஸ் தென் ஈக்குவல் 10 அப்படிங்கிறது போகிறேன். இப்போ வந்துட்டு ரன் பண்ண அன்னைக்கு குட் மார்னிங் அப்படிங்கிற அவுட்புட்டே வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு நான் 10க்கு பதிலாக 19 அப்படின்னு போகிறேன், 19 அப்படின்னு போகிறேன். இப்போ வந்துட்டு ரன் பண்ணேன் எனக்கு என்ன அவுட்புட் வரணும், குட் டே அப்படிங்கிற அவுட்புட் வரணும். அதே மாதிரி நான் இப்போ 24 அப்படிங்கிற அவுட்புட்டை கொடுக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அவுட்புட் வரப்போகுது, குட் ஈவினிங் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்துட்டு வருது. ஸோ இவ்வளவு தான் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி நீங்கள் நிறைய எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு எல்ஸ் இஃப் தான் போடலாமா அப்படின்னு கேட்டீங்களா, இல்லை. இதே போல் வந்துட்டு நிறைய எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நீங்களே போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். எனிவே இதில் வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கட்டாயம் கமெண்டில் லீவ் பண்ணுவோம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை வந்துட்டு உங்களுக்கு நான் செய்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ எம் அக்தர் ஃபர்வீஸ். பாய்.